வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டேவிட் சாண்ட்பர்க் இயக்கத்தில் ரிலீஸ் ஆன படம் தான் அன்டில் டான் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் மூவி இப்போ தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இங்கிலீஷ் வெர்ஷன் மற்றும் தமிழ் டைட்டில் இப்போ அவைலபிளா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படம் எப்படி இருந்தது மற்றும் டேவிட் சாண்ட்பர்க் டைரக்டர் யாருன்னு பார்த்தா லைட்ஸ் அவுட் அப்படிங்கிற படம் மூலமா டெபியூட் ஆனாரு. அந்த படத்துல இவரோட இன்னோவேட்டிவ் கான்செப்ட் பாத்தீங்கன்னா நிறைய பேரால பாராட்டப்பட்டது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆனபிள் கிரியேஷன்ஸ் அந்த படத்தையும் பாத்தீங்கன்னா இவர் தான் டைரக்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் அப்படியே சூப்பர் ஹீரோ ஜானருக்கு ஜம்ப் ஆகி ஷெஷான் 2 பாகங்களையும் இவர் தான் டைரக்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் இப்ப அவரோட ஹாரர் ஜானருக்குள்ளே இப்ப வந்திருக்காரு. சோ இந்த அன்டில் டான் மூவி எப்படி இருந்தது? இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது ஒரு பிளே ஸ்டேஷன் கேமை தழுவி எடுக்கப்பட்ட படம்னே சொல்லலாம். ஒரு கேமை பேஸ் பண்ணி வர்ற ஒரு படமா இருந்தாலும் ஒரு சீரீஸா இருந்தாலும் அந்த படத்தினோட எக்ஸ்பிரஷன் பாத்தீங்கன்னா தனியா பில்ட் ஆகும். அந்த மாதிரி படங்கள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு தனி ஃபேன் பேஸ் ஒன்று இருக்கும். அது ஒரு படமா ஒரு சீரீஸா வரப்போ அந்த ஃபேன் பேஸ்ல இருக்கிற ஆடியன்ஸ் அதை ஈகரா வெயிட் பண்ணி பார்ப்பாங்கன்னே சொல்லலாம். சோ இந்த படம் எப்படி இருந்தது, டேவிட் சாண்ட்பர்க் இந்த ஹாரர் படத்தை எப்படி கொடுத்திருக்காரு, அப்புறம் ஓவரால் இந்த படத்துல இருக்கிற பிளஸ் மைனஸ் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். படத்தோட ஒன்லைன் என்னன்னு இப்ப நம்ம பாத்திரலாம். மெலனி அப்படிங்கிற ஒரு இளம் பெண் பாத்தீங்கன்னா காணாம போறாங்க. அவங்கள தேடி கிளாவர் அப்படிங்கிற அவங்களோட சகோதரி வராங்க. கூடவே 4 ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு போறாங்க. மொத்தமா 5 ஃப்ரெண்ட்ஸும் அவங்கள தேடி பாக்குறப்போ மெலனி பாத்தீங்கன்னா கடைசி ஒரு பள்ளத்தாக்குல இருந்த வந்தது இவங்களுக்கு தெரிய வருது. அந்த பள்ளத்தாக்குல போய் ஆராய்ச்சி பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு தெரியுது அது ஒரு வினோதமான இடம்னு. அதே மாதிரி இவங்க ஒரு டைம் லூப்குள்ளேயே மாட்டிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஹாரர் எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே இவங்களை கொல்ல பாக்குது. இவங்க இறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பள்ளத்தாக்குள்ளேயே உயிர் பெற்று வராங்க. திரும்பவும் ஒரு லூப் சிஸ்டம்குள்ள மாட்டிட்ட மாதிரி இவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கு. சோ இந்த லூப்ல இருந்து இவங்க எப்படி வெளியில வர்றது, மெலனிக்கு என்ன ஆச்சு, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுல முக்கியமா இவங்க 5 பேரும் ரியல் லைஃபுக்கு எப்படி உயிரோட வர்றது, இதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கு. இந்த சவால் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அந்த குரூப் எப்படி முறியடிச்சாங்க, கடைசியில அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத சொல்ல வர்றதுதான் இந்த அன்டில் டான் திரைப்படம். இந்த படத்துல நடிச்சிருக்கவங்களோட பங்களிப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்ப பாத்திரலாம். இந்த படத்துல கிளாவரா வரக்கூடிய எல்லோ ராபின் தான் இந்த படத்தோட கதாநாயகியா நடிச்சிருக்காங்க. அவங்க ரோலை அவங்க கச்சிதமா பண்ணிருக்காங்க. அவங்களோட சகோதரிய காணுங்கிற ஒரு எமோஷனல் பேக்கேஜ் அவங்களோட கண்ணுல எப்பயுமே தெரியணும். எப்படியாவது முறியடிச்சு அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். இன்னொரு கட்டத்துல தனக்கு தன்னோட உயிருக்கே தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கே ஆபத்து, அதுவும் தன்னால ஆபத்து அப்படிங்கிறவ உணர்றப்போ அவங்கள காப்பாத்துறதுக்கு எந்த எல்லை வரைக்கும் போகிற மாதிரியான சுச்சுவேஷனா இருக்கட்டும், அந்த எல்லா எமோஷனையும் கச்சிதமா அவங்களோட பார்வையிலையும் அந்த ஆக்டிங்லயும் நல்லாவே பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். எல்லா சந்தர்ப்பங்களையும் ஹீரோயினோட கூடவே வர்ற மைக்கேல் சிமினோ, ஒடிசா அஜின், ஜி யங் யோ இவங்க 4 பேருமே ஒரு தனித்துவமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இவங்க 4 பேரும் கேரக்டர்ஸும் பாத்தீங்கன்னா வெவ்வேறு விதமா வெவ்வேறு டைமென்ஷன்ல எழுதப்பட்டிருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு ஹாரர் அனுபவம் கிடைக்குது. அந்த அனுபவத்தை இந்த 4 பேருமே வெவ்வேறு விதமா தான் பாக்குறாங்க. அது எல்லாத்தையும் அவங்களோட நடிப்புல கச்சிதமா கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ரைட்டிங் வைஸ் அவங்களுக்கு வெவ்வேறா காட்டினது அவங்க நடிப்புக்கு இன்னுமே உதவி இருக்குன்னே சொல்லலாம். இந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட்லாம் என்னன்னு சொல்லி பாத்திரலாம். ஒரு கேமை பேஸ் பண்ணி, அதுவும் இன்டராக்டிவான ஒரு கேமை பேஸ் பண்ணி அழகா படைக்கப்பட்ட படம் தான் இது. அதுலயும் தன்னோட சில பிளேவர்ஸையும் கலந்திருக்காரு டைரக்டர் டேவிட் சாண்ட்பர்க். அதுலயும் குறிப்பா சில ஹைலைட் ஆன விஷயம் சொல்லணும், அந்த லைட் அவுட்ஸ் படத்துல அந்த பேயை காட்டின விதமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட்டா காட்டியிருப்பாரு. அந்த லைட்ஸ் ஆஃப் ஆகி வரும்போது அந்த பேயை காட்டும் போது ஒரு ஜம்ப் ஸ்கேர் மூமெண்ட்லாம் வச்சிருப்பாரு. சோ அதே ஃபிளேவர்ல இந்த படத்துலயும் சில சீன்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. அந்த பேய்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லெவல்லையும் பாத்தீங்கன்னா அதிகமாகிட்டு இருக்கும்போது அது எல்லாத்தையும் போர்ட்ரைட் காட்டுறதுல கொஞ்சம் வித்தியாசம் காட்டணும் இல்லைங்களா? அந்த வித்தியாசம் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லெவல்லையும் சிறப்பாவே காட்டியிருப்பாரு. அதுலயும் இந்த ஜம்ப் ஸ்கேர் மூமெண்ட் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆயிருக்குது. அகைன் தன்னை ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஹாரர் டைரக்டரா இதுல ப்ரூவ் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். டேவிட் சாண்ட்பர்க் அவரோட ஐடியாஸுக்கு தீனி போடுற மாதிரி அனபல் யூனிவர்ஸ் புகழ் கேரி டாபர்மேனும் பிளேர் பட்லரும் சிறப்பாவே எழுதியிருக்காங்க. அவங்களோட ரைட்டிங்கும் இந்த லெவலையும் அடுத்தடுத்த ஹாரர் ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு போறதும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாட்டிக்கிறப்போ அவங்களோட எமோஷன் எல்லாத்தையுமே நல்ல விதமான ரைட்டிங்லேயே கொண்டு வந்திருக்காங்க. இதுல கொஞ்சம் குறைகள் இருந்தாலும் இந்த படத்தை ஒரு என்கேஜிங்கா கொண்டு போறதுக்கு இவங்க 3 பேரோட காரணமும் சொல்லலாம். ஆக்சுவலா ஹாலிவுட்ல எல்லாம் சொல்லவே வேண்டாம். சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங், மியூசிக் எல்லா இடத்துலயும் ஒரு பக்காவான அவுட்புட்டை டைரக்டர் வாங்கியிருக்காரு. எங்கேயுமே எந்த குறையும் இல்ல. என்னதான் இது ஒரு லோ பட்ஜெட் படமா ஃபீல் ஆனாலும் அந்த டெக்னிக்கல் வைஸ் அந்த அவுட்புட்டை ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எந்த குறையும் இல்லாம தான் இருக்கு. அப்புறம் அதெல்லாம் தாண்டி இந்த படத்துல சில ஸ்பெஷல் மென்ஷன்லாம் ஒன்று சொல்லணும்னா, இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைன் தான். அந்த வேலி ஒரு பள்ளத்தாக்குல ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள ஒரு 90 செட்டப்ல சில விஷயங்கள்லாம் அடுக்கியிருக்காங்க. அந்த விஷயங்கள்லாம் கொண்டு வந்த அந்த ஆர்ட் டைரக்ஷனா இருக்கட்டும், அந்த யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும் போக
போக போக ஒவ்வொரு லெவல் போகிறப்ப ஒவ்வொரு இடங்கள் சரௌண்டிங்ஸ் எல்லாம் நல்லா கிரியேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மைன் ஒன்று காட்டுறாங்க. அந்த சுரங்கத்தை கட்டப்பட்ட விதமா இருக்கட்டும் எல்லாமே ஒரு தத்துரூபமா ரியலிஸ்டிக்கா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு சில இடங்கள்ல மட்டும் அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உறுத்தலா தெரியுது. அந்த கிராபிக்ஸ் மட்டும் கொஞ்சம் பேட்சியா தெரியுது. மற்றபடி ப்ரொடக்ஷன் டிசைன்ல பாத்தீங்கன்னா சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட பிரச்சனையே எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஏகப்பட்ட ஜானர்ஸை வச்சு எடுத்திருப்பாங்க. அதாவது பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் டிராமா, சைக்காலஜிக்கல் ஹாரரு, அதே மாதிரி ஸ்லாஷர் ஹாரரு, ஸ்பிளாட்டர் ஹாரரு, சூப்பர் நேச்சுரல் ஹாரரு, ஜாம்பி ஹாரரு. ஸோ இத்தனை ஜானரை கலந்து கட்டி தான் இந்த டீம் இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. ஆனாலும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெவல்லையும் அவங்க இறந்து போறது, அதாவது ஒரு 1.5 மணி நேரம் படம் ஓடுறதுல படம் ஆரம்பிச்சு 10 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த 4-5 பேரும் செத்து போயிட்டாங்க அப்படின்னா அப்புறம் அடுத்த தடவை அந்த டைம் லூக்ல திருப்பி எந்திக்கும் போகுது. அடுத்த தடவை அவங்களோட மரணம் அப்படிங்கிறது அதே மாதிரி இருக்கக்கூடாது. அப்புறம் நமக்கு போர் அடிச்சிடும் இல்லையா? ஸோ வித்தியாசமாக வேற ஒரு விஷயத்த இவங்க ரிப்பீட் பண்ணணும். அப்படிதான் இந்த டீம் பண்ணியிருக்கு. ஆனா ஒவ்வொரு தடவையும் வேற வேற மாதிரி இன்னும் கொடூரமான முறையில இவங்களோட மரணம் இருக்கணும்னு அப்படின்னு தான் இவங்க பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கான டெக்னிக்கல் சப்போர்ட்டை தான் இவங்க உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. தவிர படம் பார்க்குற நமக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 30 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்டா போர் அடிக்கிற மாதிரி தான் தெரியுது. பெருசா அதுல ஒரே ஒரு வீடு, அதுல பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கேரக்டர், அதுலயும் ஆளுக்கு ஒரு பக்கமா செதறி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க எப்படி இருந்தாலும் செத்து திரும்ப வரதான் போறாங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படி ஒரு மைண்ட் செட் தான் நமக்கு வந்துருது. இன்னும் பெருசா வேற மாதிரி இல்ல ரைட்டிங்ஸ்ல எழுதி இருந்திருக்கலாமோ அப்படின்னு தான் நமக்கு தோணும். இவங்க எப்படி ஒவ்வொரு காட்சிகளும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா பிரசன்ட் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அது ஒரு சைடு இருந்தாலும் ஸோ ரைட்டிங்ல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா வேற ஏதாவது எழுதி இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த படம் ஓகே ஒன் டைம் வாட்சபிள், ஸோ அந்த மாதிரி மோடுல தான் போகுது. 18+ பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல எந்த ஒரு செக்ஷுவல் கண்டென்ட்டும் கிடையாது. என்ன ரத்தம் தெறிக்க தெறிக்க ரொம்ப கொடூரமான ஒரு சம்பவம் பண்ணலாம்னு சொல்லி இந்த டீம் நினைச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ நீங்க எல்லாம் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் இந்த படத்தை நம்ம தியேட்டர்ஸ்லேயே போய் பாருங்க. இங்கிலீஷ் மட்டும் தமிழ் சப்டைட்டிலோட அவைலபிளா இருக்கு. நீங்க இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.